இப்போ இல்லை. ஓகே, இப்போ வந்தாச்சு, இப்போ சாப்பாடு போட போகிறாங்க, நம்ம வேலையை முடிப்போம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு போய் தயிர் சாதமாக சாம்பார் சாதம் இன்றைக்கி என்ன கொடுக்குறோமோ அதே தான் அன்றைக்கி. அதை கொடுக்கும்போது அவர் கொடுத்தோடனே சாப்பிட்ட பிறகு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. சார் இன்னும் கொஞ்சம் முடிவு பேக் பண்ணி வீட்டுக்கு போகிறது நல்லா இருக்குது. அன்னைக்கு அந்த சாப்பாடால் அடிமையானது தான் இங்கே உண்மையான ரீசன். ஏன்னா எல்லாரும் சொன்னது எத்தனை பேர் அவரை வச்சதுக்காக சொன்னாங்க எனக்கு தெரியாது. உண்மையான ரீசன் சாப்பாடுக்காக வந்தவங்க அப்படிதான். அப்போது வந்தபோது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக வந்த ஜாதி மதமற்றவன். அதே மாதிரி நான் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். ஏன்னா அவர் குருஜி மகராஜ் தான் கொடுப்பாரு. அதனால நான் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவன்றது அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மணிகண்ட மகராஜ் 100 வயசு கண்ணா வா அப்படின்னு சொல்றாரு. 100 வயசு ஏன் சும்மா சொல்ற இருக்கிற இடத்துல போராடவே முடியல என்னால சொல்லும்போது இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் 100 வயசு எனக்கு முன்னாடி என் கூட இன்னும் 100 வயசு வாழலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ராமச்சந்திரனா அவர் இந்த உலகத்தை விட்டு அந்த உடலை விட்டு போனாலும் சூரிய சந்திரன் இருந்தாவா அழிவில்லாமல் எங்களோட ஒவ்வொரு மாணவர்களோடையும் இன்னைக்கு நிறைவாக இருக்கிறாரு. எப்படி சொல்றாங்கன்னா ஒரு மரம் விழலாம், ஒரு மரம் அழியலாம், ஆனால் அதோட விதை என்னைக்கும் அழியதே கிடையாது. அது மீண்டும் மீண்டும் ஒரு மரத்தை உருவாக்கிட்டே இருக்குது. அது மீண்டும் மீண்டும் ஒரு இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டே இருக்குன்ற மாதிரி அன்னைக்கு சிவானந்தர் கிட்ட இருந்து அந்த மரத்துல இருந்து விழுந்த விதையா சூரிய சந்திரன் இங்கே இருந்து அப்புறம் இப்போ மணிகண்டன் அப்படின்ற ஒரு விதையா மாறி இன்னைக்கு பலர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மாறிட்டு இருக்கு. அந்த விதையாக தான் மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி அவர் வரும்போது நான் 5 மணிக்கு வந்து நான் நடந்தே வந்துடுவோம் நிம்மபாகத்தில் இருந்து. ஏன்னா நேரத்துக்கு வந்துடணும். அவர் தனியாகவே ஆரம்பிச்சிருவார். யாருமே இருக்க மாட்டாங்க. 4 அடிச்சு ஓடி வரும். அப்படின்னு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக மந்திரம் சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே வந்து தான் யாருமே யாருக்கே அடியாத்துறன்ற மாதிரி அங்கே உட்காந்து மந்திரம் சொல்றாருன்னு நினச்சிட்டு நான். அப்போ நான் சரி ஓடு நம்மளுக்கு கூட்டத்தோடு ஓடு அப்படின்னு நான் ஓடுவேன். அந்த மந்திரத்தில் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அந்த இடத்துல மேட்டு போட்டுருக்கோம். அன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன் பஸ்ஸுக்கெல்லாம் வர முடியாது, நம்ம இனிமேல் வந்து தான் ஆகணும்னு 2006 1 இயர் தொடர்ச்சியாக இன்னும் பார்த்துட்டு வந்து நடந்து வருவேன். கீழே வந்த உடனே நான் சீக்கிரம் வந்து மேட்லாம் போட்டு வந்தா எப்படி சொல்கிறாங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இங்கே மாதா பிதா குரு தெய்வம்னு குருவாக முடிச்சு அம்மாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு அம்மா மாதிரி தான் எனக்கு பார்த்துக்கிட்டாங்க. எப்படின்னா கீழே மேலே வந்து மேட்டு போட்டுட்டு உட்காந்துருப்பேன். மணிகண்டன் மோனேட்டை கே வச்சுருக்கேங்கண்ணா நீ வந்து குடிச்சிட்டு மேலே போய் அவ்வளோ தூரம் வரேன்னு சொல்லுவார். ஆனால் இது எதுக்கு கொடுக்குறேன், சரி ஓகே குடி ரோசனை வந்து அடிச்சு விடு அப்படின்னு நான் ஆரம்பிச்சது தான் இது. அப்புறம் எப்போ எதனா சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கண்ணா நீ போய் சாப்பிட்டு வந்து அப்படின்னு ஒரு 500 அக்ஷயத்துக்கு போ சாப்பிடு. என்னடா இது சும்மா உண்மையை செய்யாமல் இப்படி பார்த்துக்கிறாருன்னு ஒரு தாயை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. அந்த ஒரு உத்வேகமும் அவரோட அந்த வளர்ச்சியும் தான் காரணமாக சிவானந்தனா யாருன்னே தெரியாது எனக்கு. சிவானந்தனா யாருன்னே தெரியாத ஒருத்தனா சும்மா டேபிள் தட்டி சொன்னாலும் யாரும் அந்த சிவானந்தர் சும்மா இல்லாமல் யாரையும் சொல்லிட்டு இருக்கிறாருன்னும் போது இவர் தான் அவர் அப்படின்னு ஒன்றும் 100க்கு வாயில ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா சிவானந்த மகராஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு அவரே காரணம். சைவத்தில் ரொம்ப விருப்பம் எனக்கு அதிகம். ஆனால் நிறைய ராமரையோ கிருஷ்ணரையோ வழிபடுறது விருப்பம் இல்லை. அப்படியேப்பட்ட எனக்கு ராமனும் கிருஷ்ணனுமான டீச்சர் வந்தார். உள்ள இன்னொரு கிருஷ்ணர் இருக்கிறார். அவர் என்னோட 2 குரு, என்னோட 2 கண்கள்னு சொல்லலாம். இந்த 2 கண்களும் ஒருத்தர் இவர் இன்னொருத்தர். எல்லா குருவுக்கும் எல்லா சிஷியருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அமையாத ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குருவுக்கு டீச் பண்ணுறது. ஒரு குரு எனக்கு டீச் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் சார் திடீர்னு ஒரு ஆப்ரேஷனால மெமரி லாஸ் லைட்டாக மறக்க ஆரம்பிச்சது ஆசனம் தான். இதே இடத்துல அவருக்கு வந்து நாங்கள் 3 மாதம் டெய்லி வந்து கிளாஸ் எடுத்தேன். அது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக எனக்கு இறைவன் அமைச்சுக்கணும். அதான் எனக்குள்ள அவர் இருக்கிறாருன்றது அது ஒரு நிரூபணமாக ஆனதுக்கு அது ஒரு காரணம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் தான் தத்துவமசியா அப்படியே கலந்து அகம் பிரம்மாஸ்மி சொல்லுவார் அவர். அவர் நாங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொருத்தராக தான் இருந்துருக்குறோன்றதே தெரியல அப்படின்றது. ஒரு சின்ன பாத்திரத்துலேருந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா அது அதே அளவு தான் இருக்கணும். இதில் இருக்கிறது அவ்வளோ ஊற்றினா அது நிறையன்ற மாதிரி அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவருக்கு கற்றுக் கொடுக்குற வாய்ப்புன்னு கொடுத்தாரு. அதையும் கற்றுக்கிட்டு பேசும்போது நினச்சிக்கிட்டேன் ஏன்னா நீ பண்ண முடியுங்கண்ணா, எது இருந்தாலும் நீ பண்ண முடியுங்கண்ணா. சின்ன கூட்டத்தை அவரோட மூலயமா அவரோட வேகமும் அவரோட உத்வேகமும் எனக்குள்ள அவரே வாழ்ந்ததும் நான் உணர்றேன் நல்லாவே. இன்னைக்கு இலங்கையிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நான் பல இடங்களையும் அவர் வச்ச டைட்டில் நான் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். அவரோட கொள்கையாக பரப்பணுன்றதுக்காக ஒரே நோக்கம். சிவானந்தர் கொள்கையை அவர் கொண்டு வந்தார், அவரோட கொள்கையை நான் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து அப்படியே சின்னதாக வயிற்றுக்குள்ளே கருவுக்குள்ளே வளர்ப்பா. அந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நான் கட் பண்ணும்போதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டேன் இவ்வளோ நாளும் அவங்க எங்கேயே நான் விட்டுட்டேன், பக்கத்துலேயே இருந்திருக்கேன், நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன்னே சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஒரு வேலையும் நான் கட் பண்ணும்போதெல்லாம் எனக்குள்ள
நான் ஒரு தாயாவே மாறி அவருக்கு என் பிள்ளையாக தான் அவர் நினைவுக்கிறேன். அதோட ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த புக்கெல்லாம் நான் படித்ததே கிடையாது. சும்மா சொல்கிறேன் என்னென்ன இப்போ கத்திங்கிற வாயிலே வரல, இதில் ஃபுல்லாக இந்தியாவுக்கு டிரான்ஸ்லேட் இருக்குது அப்படின்னும் போது தான் தனியாக சத்சங்க நடத்துவேன். ஒவ்வொரு முறையும் தனியாக வந்து பார்த்துருப்பேன். சாயந்தரம் ஸ்வீட் தர ஒரு விஷயத்தில் கூப்பிட்டு ஒரு மீன் பார்க்குறது மெரிகன் வந்துருக்கு. யாருமே இருக்காது. ஏ பிரபு ஆனந்த தாத்தா அப்படின்னு ஆரம்பிச்சு நான் பயந்துருவேன். ஆனந்த தாத்தாவா எப்படி சொல்றது தெரியாது, வாயிலே வராது எனக்கு. நானும் சிரிச்சுனே இருப்பேன். அவரு அதை பற்றி கவலைப்படுறாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு குருவானவன் எதை பற்றி கவலைப்படக்கூடாது, பற்றற்றவனா சொல்ல வேண்டியது சொல்லிடணும். இது போய் சேருதா இல்லையா அது அவங்க சேர்ந்துரும்னு நினைச்சாரு. இன்னைக்கு ஏ பிரபு ஆனந்த தாத்தான்றதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் பாடினதை இனிமேல் நாங்கள் அதெல்லாம் கொண்டு வரணும், மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும்னு இருக்கு. அதை இப்போ புக்கு எடிட் பண்ணி ஒரு புக்கு அவர் பாடின பாட்டெல்லாம் பிடிஎஃபாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அவரை பற்றி வரலாறு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். இப்போ தான் அதுக்கான மெசேஜ் அவங்க மூலியமாகவும் மற்றவர்கள் மூலியமாகவும் எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் அவரை பற்றி எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். அதை யாரும் கேட்கறது தெரியாமல் இருந்து இந்த நிகழ்வு மூலியமாக நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் மனசில். அதனால் அவர் கூட இருந்த காலங்கிறது என்றைக்குமே அது இனிமேல் அவர் இடத்த யாராலையும் சொல்ல பண்ண முடியாது. நான் இந்தியாவோட பாட்டத்திலிருந்து டாப் வரைக்கும் நான் எல்லா யோகா சென்டருக்கும் போய் முறையாக 6 மாதம் 3 மாதம் தங்கி ஆசிரமில் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் 2 குரு மட்டும்தான் என்னோட உயிராக வச்சுருக்கேன். ஒன்று சூரிய சுந்தரன் தான், இன்னொன்று டி.ஏ. கிருஷ்ணன் ஐயா. இவங்க 2 பேரை தவிர எனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க இல்லாத இது நான் நினச்சேன். இவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சேன். இனிமேல் அவர்கிட்ட ஒரு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டா நான் எதோட அவருக்கு முடிஞ்சு போச்சு, என்னோடதும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச நேரத்தில் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் எங்கள் கூட இருந்து வழி நடத்திட்டே இருக்கிறார் நம்புகிறேன். சூரியனும் சந்திரனும் அழியும் வரை அவர் என்றுமே நம்ம விட்டு போக மாட்டார் நம்புகிறேன். அதை சொல்லி உங்ககிட்ட சூரிய சந்திரன் மகராஜுக்கு அதாவது